ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆமென். துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நான் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே துவங்கி இருக்கிறோம். துவங்கி இந்த 8 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் என் வாழ்க்கையில் இன்னும் அந்த பாடுகளும் நெருக்கங்களும் ஒரு மாதிரி டைட்டாக தானே, கஷ்டமான சூழ்நிலை தானே போயிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த மாதம் எப்படி முடியுமோ, இந்த வருடம் எப்படி முடியுமோ அப்படி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க. உங்கள் ஒருவேளை இந்த வருடமும் சரி, இந்த மாதமும் சரி, இந்த வாரம் கூட உங்களுக்கு ஒரு துவக்க அற்பமாக காணப்படுகிறது போல இருக்கலாம், அல்லது கஷ்டமாக காணப்படுற போல இருக்கலாம். ஒருவேளை மனவேதனையோடு நீங்கள் துக்கப்படுற, ஒருவேளை நீங்கள் மனசஞ்சலப்படுற காரியங்கள் போல காணப்படலாம். பயப்படாதீங்க. இந்த வாரமானாலும் சரி, இந்த மாதமானாலும் சரி, இந்த வருடமானாலும் சரி, முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது. ஆமென். ஒரு குறைவில்லாமல் நிறைவாய், சம்பூர்ணமான என்னது? ஒரு நிறைவை குறிக்கிறது, பரிபூர்ணத்தை குறிக்கிறது, ஒரு முழுமையை குறிக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை 100க்கு 100 அவர் செய்து முடிப்பார். ஆமென். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் நிச்சயமாக அதை வாய்க்க பண்ணுவார். ஏன்? இன்னைக்கு இந்த நாளில் கூட நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஒருவேளை இந்த நாள் உங்கள் துவக்கம் ஒரு எழுந்திருக்கும் போது ஒரு பெரிய ஒரு பாரத்தோடு பயத்தோடு, ஐயோ இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்வேன் அப்படி கலங்கி கொண்டு எழுந்திருப்பீங்கன்னா, இந்த நாளுடைய முடிவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஆனால் தேவ மனுஷனா உங்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா, பிரசங்கி சாலமோன் இப்படி சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஆமென். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அது முடிவு நல்லதான். நீங்கள் ஆண்டவரை வச்சு தானே துவங்கி இருக்கிறீங்க இந்த வருஷத்தை, இந்த மாதத்தை, இந்த புதிய மாதத்தை, இந்த புதிய ஆண்டை ஆண்டவர் நம்பி தானே நம்ம துவங்கி இருக்கிறோம். கர்த்தர் கைவிட்டுவாரா? தெய்வ பள்ளியில் முடிவு உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. முடிவு ஏன்? ஆரம்பமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்க போகிறது. ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்க அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிப்பீங்கன்னா, தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். நாம எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டு பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு. நீங்க என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இந்த பணம் செட்டில் ஆகணும், இந்த வாழ்க்கை செட்டில் ஆகணும், இந்த பிரச்சனை செட்டில் ஆகணும், என்னென்னலாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களோ தேவப்படியில் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவு, ஆமென், அறிவே. அது தீமைக்கு இல்லை, அது நன்மைக்கு தான். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியத்தை இந்த நாளில் செய்ய போகிறாரு, இந்த மாதத்தில் செய்ய போகிறாரு, இந்த வருஷத்தில் செய்ய போகிறார். ஆமென். ஏன்னா இந்த மாதம், இந்த வருடம் ஆண்டவருக்கு கொடுத்த வார்த்தை என்ன? என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையால் திருப்தி ஆவார்கள். அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அவர் ஜனமாக இருக்கீங்களா? உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாளாக கைவிட மாட்டார். தேவப்பிள்ளையில் சோர்ந்து போகாதீங்க. ஆரம்பம் அற்பமாக இருந்தால் பயப்படாதீங்க. முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல முடிவுகளை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை தந்து உங்களுக்கு கனப்படுத்த அவர் உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மிக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு சொல்லிக்கிங்க ஆண்டவரே. ஒரு இந்த வருஷம், இந்த மாதம் எப்படி போகுமோ அப்படி கலங்கி கொண்டிருப்பாங்க. நான் அப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே எல்லாற்றுக்கும் ஊற்றுக்காரன்ற ஆண்டவரே, நீர் ஆசீர்வத்து தருமடியாக ஜெபிக்கிறோம். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், எதிர்பார்த்திருக்கிற
எதிர்பார்த்திருக்கிற முடிவு இவர்களுக்கு கைகூடி வருவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாளில் அதை அனுபவிக்கிட்டேன்ப்பா, இந்த மாதத்தில் அதை அனுபவிக்கிட்டேன்ப்பா. இந்த ஆண்டில் கர்த்தர் அவர்களுக்கு திரளாய் கொடுப்பீராக நான் ஜெபம் பண்ணுறேன். நீ அப்படி கொடுத்துட்டீங்க, அதுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்துங்க. உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். நீ எதிர்பார்த்த முடிவை கொடுத்துட்டாரு. தைரியமா போங்க. God bless you.